ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கைப்பக்கம் சேனலில் இந்த சம்மர் டைமில் பொதுவாகவே நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் நிறைய நடக்கும். ஏன் அப்படின்னா, இந்த சம்மர்னால் பாடி ஹீட் ஆகி நம்ம வேர்வையினால் பொடுகுனாலேயும் நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகும். இது எல்லாமே நம்ம வந்து சீக்கிரமே கண்ட்ரோல் பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அடர்த்தியெல்லாம் குறைஞ்சி சில பேருக்கு வந்து சொட்டை விழுவுற அளவுக்கு போயிடும். அதெல்லாம் நம்ம தடுக்கிறதுக்கு செம்ம சூப்பராக நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹேர் வாஷ் பவுடர் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பவுடர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வேலையும் மிச்சமாகும். வாங்க இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ரெமடிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பச்சை பயிறு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து வறுக்காமல் நம்ம வந்து ஹீட் மட்டும் தான் பண்ண போகிறோம். லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் பிளேட்டில் மாற்றிட்டு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெந்தயம் 1/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதையும் ஹீட் பண்ணி பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா 20 செம்பருத்தி பூக்கள், அப்புறம் 2 கைப்பிடி வரைக்கும் நான் வந்து செம்பருத்தி இலை எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடிக்கு மேலே நம்ம வந்து வேப்ப இலை எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து நிழல்லே காய வச்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து கொஞ்சமாக தான் நம்ம வந்து அரைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நிழலில் காய வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அந்த க்ரீன் கலர் மாறாமல் இருக்கும், அதனால அப்படி பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறைய குவான்டிட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா நிறைய நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நாளைக்கு பூச்சிலாம் வராமல் சூப்பராக இருக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நிழல்லே காய வைக்கும்போது நல்ல மொறுன்னு காஞ்சிருச்சு பாருங்க. இதை நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம இந்த பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம் இது எல்லாமே சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஹேர் வாஷ் பவுடர் ரெடியாக இருக்குது. இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் சளிச்சிட்டு நீங்கள் வந்து கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி பயன்படுத்துங்க. 2 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது. இது வந்து ஹேருக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு தேவையான இந்த ஹேர் பேக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆலிவேரா ஜெல் இருக்குது பாருங்கள், அதை ஒரிஜினல் ஆலிவேரா ஜெல்லை எடுத்துட்டு அதை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அந்த ஜெல்லை இது கூட சேர்த்துட்டு நல்லா ஊற விட்டுருங்க. இந்த பேக்கை வந்து நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் உங்கள் ஹேரில் அப்படியே ரூட்லேருந்து ஃபுல் முடி வரைக்கும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு மைல்டான ஒரு ஷாம்பஸ் பண்ணுங்கள். இல்லை அழுக்கு எதுவும் இல்லைன்னா சும்மாவே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். செம்ம சூப்பரான ரெமெடி இது. நீங்கள் சர்வ் பண்ணி இதை பயன்படுத்துங்க. நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேக்கில் நீங்கள் இந்த ஆலிவேரா மட்டும் இல்லை, இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல் இருக்குது பாருங்கள், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாப்பாடு வடித்த கஞ்சி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இந்த மாதிரி தேங்காய் பால் இருக்குது பாருங்கள், அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து பழைய வீடியோலாம் கொடுத்துருக்கேன், எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் அதை பார்த்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பேக் வந்து நல்ல ஹேர் க்ரோத் நடக்குங்க. அதே சமயத்தில் பொடுகு போயிடும். அப்புறம் நம்ம வேப்பையிலெல்லாம் சேர்த்துருக்கனால பொடுகு கண்ட்ரோல் ஆயிரும். பெயின் தொல்லை இருந்தாலும் கண்ட்ரோல் ஆயிரும். ஹேர் ஃபாலை உடனே ஸ்டாப் பண்ணிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கேயா ஊருக்கு போனால் கூட இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. அதே சமயத்தில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் அதை பார்க்கலாம். அதே மாதிரி வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.